ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்பி ஃபேஷன். நீங்கள் வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக கட் பண்ண ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ தான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து பேக் பார்ட் ஒன் டைம் வந்து எப்படி ஃபுல் டீட்டெயிலாக எப்படி கட் பண்ணுறதுன்றத சொல்ல போகிறேன். அண்ட் வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவ்லாம் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத வந்து விளக்கமாக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக கிளியராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா. இதை நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கான வீடியோஸ். ஸோ நான் இப்போ புதுசாக வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறேன், எனக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியல, கட்டிங் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அர்கட் பண்ணியிருப்பேன் தெரியும். இது வந்து நான் 2 இன்ச்சுக்கு வந்து நான் அர்கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 இன்ச்சு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மடித்து ஜாயின் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து கிளாத்தை வந்து மடித்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்க சைஸ் அப்படின்னா, நம்ம இதை வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ நான் இந்த அர்கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்கன்னா, இந்த 2 இன்ச்சு வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் மடித்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எண்டு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பேசிக்காக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன நம்மளுக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி நம்ம கிளாத்தை வந்து நேராக போட்டுட்டு எங்கே அப் அண்ட் டவுனாக இருக்கோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா, பேக் டாட்டு பிடிக்கிறது. பேக் டாட் பிடிக்கிறதுல என்ன டிப்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதோட சென்டர் பாயிண்ட்டு, ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம எவ்வளோ அளவு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு அளவு ஒரு 3 இன்ச்சு. இதுக்கு வந்து பெருசாக அளவு எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம பேக் பிடிச்சிருக்க அளவுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 3 இன்ச்சில். ஸோ அதே மாதிரி வந்து இந்த பக்கமும் நான் வந்து 2 பக்கமும் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பேக் பார்ட் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எப்படி வந்து தைக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக இருந்து ஒரு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.